நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல். உலகத்தில், இந்தியாவில், தமிழ்நாட்டில் யாருமே பார்த்துடாத ஒரு அரசியல் பரபரப்பு அப்படின்றது தமிழ்நாட்டு அரசியலில் கடந்த 5 நாட்களாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு அரசியலை இனிமேல் வரும் காலங்களில் நம்மளால் பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அப்படி ஒரு வித்தியாசமான தேர்தல் தான் 2026 தமிழ்நாடு. விஜய் அவர்களுடைய இந்த வெற்றிக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுறது என்னன்னா அவருடைய பொறுமை. எலெக்ஷனுக்கு முன்னாடி பல வகையான குற்றச்சாட்டுகள் அவர் மீது. ஸோ அதுக்கெல்லாம் அவர் ரியாக்ஷன் கொடுக்கவே இல்லை. சைடில் நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 108 சீட்டு ஜெயிச்சு காமிச்சார். ஸோ எலெக்ஷனுடைய அந்த அறிவிப்பு வெற்றிக்கு அப்புறமா அவர் சிஎம்மாக அமர்வதற்கு பல வகையான பிரச்சனைகள். ஸோ அதுக்குமே அவர் எந்த ரியாக்ஷனுமே காமிக்கல. அதற்கு இடையில் பார்த்தீங்கன்னா பல நபர்கள் பல வகையான பேச்சு, ஒரு சீட்டு ஜெயிச்சுங்கெல்லாம் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்குமே அவர் எந்த ரியாக்ஷனுமே காமிக்கல. நான் முதலமைச்சர் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதுல தான் கிட்டத்தட்ட இந்த 5 நாட்களாக விடாத முயற்சி மேற்கொண்டார். இதற்கிடையில் அவர் ஒரு ப்ரெஸ் மீட் கூட கொடுக்கவே இல்லை. காரணம் என்னென்னா, நான் தமிழக மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணும், அதுக்கு என்ன அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஸோ நான் தேவையில்லாமல் ஒரு பேச்சு அது ஒரு பிரச்சனை மாறக்கூடாது. நான் செய்யக்கூடிய அந்த செயலில் முழுமையாக செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் அவர் நிறைய மக்கள் பேசக்கூடிய அந்த கேலி கிண்டல் நக்கல் நயாண்டிக்கெல்லாம் ஒரு பதில் கூட சொல்லவே இல்லை. அவங்களெல்லாம் அவர் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல. காரணம் என்னென்னா, அவர் ஒரு நிறைக்குடம். பழமொழியே ஒன்று இருக்குது, நிறைக்குடம் தழும்பாது, குறைக்குடம் தான் தழும்பும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய நபர்கள் பார்த்திங்கன்னா மீடியாவில் அப்படி இப்படின்னு பல வகையான பேச்செல்லாம் பேசுகிறாங்க. அது ஒரு பக்கம் பேசிட்டு போயிட்டே இருக்குது. எப்பயுமே 100% மக்களில் 10% மக்கள் அப்படி தான் இருப்பாங்க. பதவியேற்று கண்டிப்பாக தமிழக மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நல்லதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சார்பாக நானே கேட்டுக்கிறேன். அவரை பிடிக்காத நிறைய நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருக்காரு. தேர்தலில் 6 சிலிண்டர் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு, 2500 பணம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, 200 யூனிட் மின்சாரம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, 1 பவுன் தங்கம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் அவரால் நிறைவேற்ற முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதெல்லாம் எப்படி நிறைவேற்றணும் அப்படின்றதுக்கு ஏற்கனவே அவர் ஒரு உதாரணம் சொல்லியிருக்காரு. என்னுடைய கருத்து கணிப்பு என்னென்னா, எல்லாமே இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினா நாம் அப்போ அரசியலுக்கு என்ன நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்கிறோம்? ஒன்றுமே கிடையாது. எல்லாத்தையுமே இலவசமாக வாங்கிட்டு இருந்தால் அதனுடைய சுமையெல்லாம் யார் மேலே ஏறும்? நம்ம மேலே தான் ஏறிட்டு இருக்கும். குடும்பத்துக்கு ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் வெளியில் வேலைக்கே போகாமல் பண்ட பாத்திரம் இது எல்லாத்தையும் போய் அடகு வச்சுட்டே இருந்தால் நம்ம மேலே அந்த கடன் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். அதை மீட்பதற்கு உண்டான வழிகளை நம்ம செய்யாமல் இருந்தோம்னா மேலும் கடன் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே இலவசமாக அரசாங்கத்துக்கிட்ட வாங்கிட்டு இருந்தோம்னா அதை அடைக்கிறதுக்கு உண்டான வேலைகள் எல்லாமே நம்ம மேலே ஏதோ ஒரு வகையில் ஏறிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் அவர் சொன்ன வாக்குறுதியில் முழுமையாக நிறைவேற்றணும்னு அவசியம் கிடையாது. பாதி நிறைவேற்றிட்டோம். 6 சிலிண்டர் கொடுத்தாரா, 3 சிலிண்டர் கொடுக்கட்டும், அட்லீஸ்ட் ஒரு 2 சிலிண்டர் கொடுக்கட்டும், அது மக்களுக்கு உதவியாக இருக்கும். 1 பவுன் கொடுக்குறேன்னு சொன்னார், கொடுக்க வேண்டாம், ஒரு 1/4 பவுன் கொடுக்கட்டும், அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கட்டும். 2500 கொடுக்குறேன்னு சொன்னார், வேண்டாம் 1000 ரூபா கொடுக்கட்டும், மக்கள் ஏற்றுப்பாங்க. அவர் இலவசம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் யாருமே அவருக்கு ஓட்டு போடலை. அவர் வந்தால் நல்லதை செய்வார் அப்படின்னு தான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக அந்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றுவார். என்னை கேட்டால் அவர் டாஸ்மார்க்கை மூடினார் அப்படின்னு சொன்னால் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். ஏன்னா டாஸ்மார்க்கு தான் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்குது. ஒருத்தர் டாஸ்மார்க்கு போகணும் அப்படின்னு நினச்சார் அப்படின்னு சொன்னால் அங்கேயே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அவர் அங்கே டாஸ்மார்க் போயிட்டு திரும்பி ஒரு வகையில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது, அந்த குடும்பம் ஒரு கேள்விக்குரிய மாறுது. வீட்டில் சண்டை போடுறாரு, புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே பிரச்சனை வருது, விவாகரத்து வருது, அங்கே வாழ்க்கை கேள்விக்குரிய மாறுது. ஸோ தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான குடும்பங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த டாஸ்மார்க். அதை மூடிட்டார் அப்படின்னு சொன்னால் தமிழகத்தில் மேக்சிமம் பிரச்சனை தவிர்க்கப்படும் அப்படின்றத நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். ஸோ தமிழ்நாட்டினுடைய மக்கள் சார்பாக தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 50 வருஷம் 40 வருஷம் இருந்த கட்சிகள் நிறைய
செஞ்சுருக்கிறாங்க, செய்யாமையும் இருந்திருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், ஒரு புதிய மாற்றம் வரட்டும், பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு தமிழக மக்கள் அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அந்த நம்பிக்கை வீண் போகாத வகையில் அரசியலில் பல சூழ்ச்சிகள் ஏற்கனவே நடந்துச்சு, இனியும் நடக்கும். அதையெல்லாம் அவர் இதுவரைக்கும் எப்படி பொறுமையாக இருந்து ஆட்சியில் உட்கார்றாரோ அதே போல் பொறுமையாக இருந்து இந்த 5 வருஷ ஆட்சியை மக்கள் திரும்பி பார்க்கும் வகையில் அவர் செய்யணும் அப்படின்றத இதன் மூலிமா தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக மைவி த்ரெட்ஸில் தகவல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். தாவேகா கட்சிக்கும் மைவி த்ரெட்ஸுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 4ஆம் தேதி ரிசல்ட்டு தாவேகா ஜெயிச்சிருச்சு. அடுத்தது 5ஆம் தேதி மைவி த்ரெட்ஸோட ஹியரிங் டேட்டு அது அடுத்து 11ஆம் தேதிக்கு தள்ளி வச்சாங்க, அதாவது நாளைக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தாவேகா கட்சியினுடைய சிஎம் பொறுப்பேற்பு நடைபெறுது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா மைவி த்ரெட்ஸ் நிறுவனத்துடைய அடுத்த ஹியரிங் டேட்டு 11ஆம் தேதி வந்திருக்கு. ஸோ ரெண்டுக்கும் ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ எப்படி விஜய் அவர்கள் பொறுமையாக இருந்து ஒவ்வொரு காயை நகர்த்தி இன்றைக்கி சிஎம் சீட்டில் உட்கார போகிறாரோ அதே போல் தான் மைவி த்ரெட்ஸ் எம்டி அவர்களும் பல்வகையான பிரச்சனைகள்லாம் தாண்டி கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே பேசாமல் இருக்கிறார், அமைதி காத்து கொண்டே இருக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, அரசியலில் எப்படி விஜய் அமைதியாக இருந்தாரோ அந்த மாதிரி அவருக்கு வழக்கில் பல பிரச்சனைகள் வந்திருக்குது. அதை நம்ம தேவையில்லாமல் பேசி ஒரு பிரச்சனையை மாற்றி மேலும் இந்த கம்பெனியை தொடங்குவதில் பிரச்சனை ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப பொறுமையாக இருக்கிறாரு. கண்டிப்பாக அந்த பொறுமைக்கும் பொறுமையாக இருக்கிற மைவி த்ரெட்ஸ் உறுப்பினர்களுக்கும் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். என்னுடைய மனசு அப்படி தான் தோணுது. ஏன்னா அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த விதிமுறைகளை அவர் கட்டுப்பட்டு இது வரைக்கும் பேசாமல் இருக்கிறாரு. அவருக்கு உண்டான அந்த கால நேரம் வரும் வரை அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. நாளைக்கு வழக்கு ஹியரிங் வருது. அதில் ஏதாச்சும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி கிடைக்குமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆவல். இன்றைக்கி எப்படி விஜய் அவர்கள் சிஎம் பதவியேற்பதில் தமிழக மக்கள் ஒரு ஆர்வம் காட்டுறாங்களோ அதுபோல் நாளைக்கு ஒரு நல்ல செய்தி வந்துச்சு அப்படின்னா அதை நம்பி இருக்கக்கூடிய மைவி த்ரெட்ஸ் உறுப்பினர்கள் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றதையும் இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். இன்னொரு தகவல் என்னென்னா, எப்பயுமே ஒரு அரசாங்கம் எடுக்கக்கூடிய முயற்சியை பொதுமக்களாகிய நாம் ஃபாலோ பண்ணணும். அரசாங்கமே ஒவ்வொரு இடத்துலையும் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு அரசாங்க அதிகாரிகளோ அந்த பிரச்சனை தீர்த்தர முடியாது. நம்ம வீட்டு பக்கத்தில் நம்ம ஏரியாவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நாமளே முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணால் மட்டும்தான் அரசாங்கமும் நல்லாயிருக்கு, நாமளும் நல்லா இருக்க முடியும். ஒரு பிரச்சனை பண்ணி விட்டுட்டு ஒரு காவல்துறைக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பிரச்சனையை சரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை வீடுகள் இருக்குது, எத்தனை குடும்பங்கள் இருக்குது, அத்தனை வீடுகளுக்கும் ஒவ்வொரு போலீஸ்காரர் போட முடியாது, ஒரு அரசு அதிகாரி போட முடியாது, காமனாக தான் இருப்பாங்க. ஸோ நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் சமாளிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அரசு எடுக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களுக்கும் அவங்க சொல்லக்கூடிய விதிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த அரசு ஒரு நல்ல அரசாக இருக்கும். அந்த திட்டம் நல்ல முறையில் எல்லா மக்களுக்கும் போய் சேரும். ஸோ அரசு எடுக்கக்கூடிய எந்த முடிவாக இருந்தாலும் அதுக்கு நாம் கண்டிப்பாக கட்டுப்படணும். நம்மளால் முடிஞ்ச உதவியை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தமிழ்நாட்டு அரசியல் வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா இளைஞர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அரசியல் இந்த அரசியல். 234 தொகுதியிலும் நின்றிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் பார்த்திங்கன்னா அரசியல் அனுபவம் இல்லாத நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய முகங்கள் கூட தெரியாமல் அந்த சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்க வச்சுருக்கிறாங்க. ஸோ ஊழலற்ற ஒரு ஆட்சியை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இளைஞர்கள் இந்த ஆட்சியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த ஆட்சியில் லஞ்சம் ஊழல் இதெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நாம் எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நமது அரசாங்கம் நல்லா இருக்கணும். அரசாங்கம் நல்லா நடக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் அரசாங்கம் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு ஒத்துழைப்பு செய்யணும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.